Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆல்ல கொடுங்க. நான் போடக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல மும்பை இந்தியன்ஸ் அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இவங்களுக்கு இடையில இருக்க மேட்சோட 7 கிராண்ட் லீக் டெமோ டீமை பத்தாங்க பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த பர்டிகுலர் மேட்சோட பிளேயர் ஸ்டாட்ஸ் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து கொடுத்துட்டோம். ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மேட்ச் என்னைக்கு நடக்குன்னு பார்த்தோம்னா 30ஆம் தேதி ஏப்ரல்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் பார்த்தோம்னா இரவு 7:30 மணிக்கு மேட்ச் வந்து நடக்குதுங்க. எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வாஜ்பாய் ஏக்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் லக்னோல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறது. ஓகே, இப்போ நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் கூட டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம டாஸ் போட்டதுக்கு அப்புறம் 2 டீம்ல எந்த டீம் டாஸ் வின் பண்ணிருக்கு, டாஸ் வின் பண்ண டீம் வந்து பேட்டிங் சூஸ் பண்ணிருக்காங்களா பவுலிங் சூஸ் பண்ணிருக்காங்களாங்கிறோம் சொல்லிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம முக்கியமான என்னன்னு பாத்தீங்கன்னா பிச்சு ரிப்போர்ட்டுங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல அந்த பிச்சு எதுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிறது நாங்க ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இப்போ அடுத்ததா நீங்களும் நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்மால் லீக்ல ப்ளே பண்றீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஆப்பா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாவே இருக்குங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் வின்னிங் அமௌண்ட் வந்து நீங்க ப்ளே பண்றீங்கன்னா இந்த ஃபோக்கஸ் 11 ஆப்ல 5,448 ரூபா நீங்க ப்ளே பண்ணா போதும். ஆனா மற்ற ஆப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 5,750 ரூபா நீங்க ப்ளே பண்ற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட மற்ற ஆப்புக்கும் ஃபோக்கஸ் 11 ஆப்புக்கும் கம்பேர் பண்ணும்போது 302 ரூபா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் ஆகுதுங்க. ஸோ மறக்காம ஃபோக்கஸ் 11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா 5+1 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 5+1 அப்படின்னா பெருசா ஒன்றும் இல்லைங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 டீம்ல இருந்து ஒரு டீமுக்கு சார்பா ஒரு 5 பிளேயரும் இன்னொரு டீம் வந்து ஒருத்தரை மட்டும் பிக் பண்ணி கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ப்ளே பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் 10+1ங்கிற ஆப்ஷன் இருக்கு, 7+4ங்கிற ஆப்ஷனும் இதுல இருக்கு. ஸோ மறக்காம ஃபோக்கஸ் 11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் GST அப்படிங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாதுங்க. நீங்க டெபாசிட் பண்ற மணி 10,000 இருக்கட்டும், 20,000, 50,000, 1,00,000 ரூபா இருந்தாலும் அந்த மணிக்கு 1 ரூபா கூட GST பிடிக்கிறது இல்லை. டைரக்டா அந்த நீங்க டெபாசிட் பண்ற மணி வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா உங்க வேலையில வந்து இருக்கும். ஸோ மறக்காம ஃபோக்கஸ் 11 ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து FG. ஓகே, அடுத்ததா இப்ப 2 டீம்ல இருக்க அடுத்ததா 7 கிராண்ட் லீக் டெமோ டீம் வந்து பார்ப்போம். இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க ஒரு டெமோ டீம் தாங்க. அபிஷனல் லைனப்ஸ் வரதுக்கு முன்னாடி நாங்க எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். இதை வந்து நீங்க அப்படியே ட்ரை பண்ணணும் கிடையாது. நான் ரிஸ்க் எடுக்கிறேன், இந்த டீம் அப்படியே ட்ரை பண்றேன், தாராளமா நீங்க ட்ரை பண்ணுங்க. மற்ற பட்சத்துல இந்த டீம்ல இருந்து ஏதாச்சும் உங்களுக்கு பேர் சேஞ்ச் பண்ணி நான் ப்ளே பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் சேஞ்ச் பண்ணி பாருங்க, பிளேயர்ஸ் சேஞ்ச் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு மைண்ட் இருக்கும், இந்த மாதிரி நான் ப்ளே பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க வந்து எந்த மாதிரிலாம் டீம் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் சொல்ற மாதிரியே இந்த டீம் அப்படியே போடுங்கன்னு சொல்ல கிடையாது. ஸோ இந்த டீம் வந்து உங்க மைண்டுக்கு தகுந்தாக்கில் நீங்க சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா டீம் 1ல விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா குவிண்டன் டிகாக், KL ராகுல், நிக்கோலஸ் பூரன், இஷான் கிஷான் வந்து பிக் பண்ணியிருக்கோம். பேட்டிங் ஆர்டர்ல சூரியகுமார் யாதவ், தீபக் ஹூடா, டிம் டேவிட் வந்து பிக் பண்ணிருக்காங்க. இது ஆல்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அண்ட் ஹர்திக் பாண்டியா இவங்க 2 பேர் பிக் பண்ணியிருக்கோம். பவுலிங் ஆப்ஷன்ல நவீன் உலக் அண்ட் கோட்ஸி இவங்க வந்து பிக் பண்ணிருக்காங்க. இந்த பர்டிகுலர் டீம்ல இஷான் கிஷானுக்கு கேப்டன் ஆப்ஷனும் நிக்கோலஸ் பூரனுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம். இல்ல இதை நாங்கள் சேஞ்ச் பண்ணி வேற யாருக்கு ட்ரை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா தீபக் ஹூடா, சூரியகுமார் யாதவ் இல்ல ஹர்திக் பாண்டியா இவங்களுக்கு யாராச்சும் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப அடுத்த 2ஆம் டீம் பார்த்தோம்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல KL ராகுல், பேட்டிங் ஆர்டர்ல ரோஹித் சர்மா, தீபக் ஹூடா, டிம் டேவிட், ஆல்ரவுண்ட் ஆப்ஷன்ல மார்க்கஸ் ஸ்டோனிஸ், ஹர்திக் பாண்டியா, குர்னல் பாண்டியா. இது பவுலிங் ஆர்டர்ல வந்தோம்னா பியூஷ் சாவ்லா, பும்ரா, நவீன் உலக், மொய்ஸ் கான் இவங்க வந்து பிக் பண்ணியிருக்கோம். இந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஒரு கேப்டன் ஆப்ஷனும் தீபக் ஹூடாவை ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்ததா 3ஆம் டீம் வந்து பார்ப்போம். 3ஆம் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல தீபக் ஹூடா, KL ராகுல், இஷான் கிஷான் இவங்க 3 பேரும் பிக் பண்ணியிருக்கோம். அடுத்த பேட்டிங் ஆர்டர்ல பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, தீபக் ஹூடா அண்ட் திலக் வர்மா இவங்க வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் முகமது நபி,
மார்க்கஸ் ஸ்டோனிஸ், ஹர்திக் பாண்டியா அண்ட் குர்னல் பாண்டியா வந்து பிக் பண்ணியிருக்கோம். பவுலிங் ஆப்ஷன்ல பியூஷ் சாவ்லா மட்டும் பிக் பண்ணியிருக்கீங்க. இந்த பர்டிகுலர் டீம்ல மார்க்கஸ் ஸ்டோனிக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் ரோஹித் சர்மாவுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்கோம். 4ஆம் டீம் எடுத்துக்கிட்டோம்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல கேஎல் ராகுல், பேட்டிங் ஆர்டர்ல சூரியகுமார் யாதவ், தீபக் ஹூடா, திலக் வர்மா. இந்த ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் கர்னல் பாண்டியா அண்ட் ரோமன் ஷெப்பர்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன்ல பியூஷ் சாவ்லா, லுகுட், யாஸ் தாகூர், நவீன் உலக், கோட்ஸி இவங்களை வந்து பிக் பண்ணிருக்காங்க. இந்த பர்டிகுலர் டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா கோட்ஸிக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் குர்னல் பாண்டியாவுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்ததா 5ஆம் டீம் வந்து பார்ப்போம். 5ஆம் டீம்ல விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா குயின்டன் டிகாக், கேஎல் ராகுல், நிக்கோலஸ் பூரனை வந்து பிக் பண்ணியிருக்கோம். பேட்டிங் ஆர்டர்ல ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா. ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கஸ் ஸ்டோனிஸ், ஹர்திக் பாண்டியா. அதே பவுலிங் ஆப்ஷன்ல பும்ரா, நவீன் உலக் அண்ட் மத்வால் இவங்களை வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் டீம்ல சூரியகுமார் யாதவுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் குயின்டன் டிகாக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனை வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, அடுத்தது 6ஆம் டீம்ல வந்து எடுத்துக்கிட்டோம்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல கேஎல் ராகுல் அண்ட் இஷான் கிஷான், பேட்டிங் ஆர்டர்ல தீபக் ஹூடா அண்ட் திலக் வர்மா வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஆல்ரவுண்ட் ஆப்ஷன்ல ஹர்திக் பாண்டியா அண்ட் குர்னல் பாண்டியா. பவுலிங் ஆப்ஷன்ல பும்ரா, யாஸ் தாகூர், மொயின்ஸ் கான் அண்ட் கோட்ஸி அண்ட் ரவி பிஸ்னாய் இவங்க வந்து பிக் பண்ணியிருக்கோம். இந்த பர்டிகுலர் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா பும்ராவுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் மொயின்ஸ் கானுக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த லாஸ்ட் 7ஆம் டீம் வந்து பார்க்கலாம். 7ஆம் டீம் எடுத்துக்கிட்டோம்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல கேஎல் ராகுல், நிக்கோலஸ் பூரன், இஷான் கிஷான் இவங்க 3 பேர் வந்து பிக் பண்ணியிருக்கோம். பேட்டிங் ஆர்டர்ல வந்துட்டீங்கன்னா ரோஹித் சர்மா, தீபக் ஹூடா அண்ட் திலக் வர்மா இவங்களை வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் முகமது நபி, மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அண்ட் ஹர்திக் பாண்டியா இவங்க 3 பேரும் வந்து பிக் பண்ணியிருக்கோம். பவுலிங் ஆப்ஷன்ல பும்ரா அண்ட் யாஸ் தாகூர் இவங்க 2 பேரும் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் டீம்ல கேஎல் ராகுலுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல இஷான் கிஷானுக்கும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கும். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இந்த டீம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அபிஷியல் லைனப்ஸ் வரதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து கொடுக்குறதா. அபிஷியல் லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது இன்னொரு 2 பிளேசஸ் சேஞ்சஸ் இருந்தாலும் ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சுன்னா நாங்கள் டெலிகிராம் சேனல் வந்து அப்டேட் பண்ணுறோம். மறக்காம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. அது ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.